கடினமான சூழ்நிலையை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயா என் மகனே? என் மகளே, யாருமே துணை இல்லாமல் தனித்து விடப்பட்ட மாதிரி பயமாக இருக்கிறதா? எந்த வழியில் செல்வது என்று தெரியல. இருட்டா இருக்குன்னு தோணுதா? யாருகிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல. தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குதே. நம்ம உதவி கேட்டா அவங்க மறுத்துருவாங்களான்னு உங்கள் இருதயம் கலங்கிக்கிட்டே இருக்குதா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பயப்படாதே. துணையாக உனக்கு நான் இருக்கிறேன். ஆபத்து காலத்திலே உனக்கு ஏற்ற நேரத்திலே அனுகூலமான ஒரு துணையாக நான் இருக்கிறேன். பயப்படாதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தீமை செய்ய சாத்தான் எத்தனை பேரை எழுப்பினாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் இருக்கும் நகரத்தில், கிராமத்தில், உங்கள் தெருவில் என எந்த இடத்தில் சாத்தான் எழுப்பினாலும் கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு துணை நின்று நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பொல்லாத மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வாங்க. தீமை செய்கிற பொறாமை உள்ள மக்களை சாத்தான் எழுப்புவான். ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். எனக்கு ஊழியம் செய்கிற உங்கள் மீது பொய் கேஸ் கூட போடுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. பயப்படாதீங்க, ஊழியம் செய்தால் பாடுகள் வரத்தான் செய்யும். எனக்கு ஊழியம் செய்யும் போது பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கம் வரத்தான் செய்யும். அது இல்லாமல் ஊழியம் கிடையாது. கர்த்தராகிய நான் உங்களை தனிமையாக விடமாட்டேன். நான் கூட இருக்கிறேன். யார் என் கூட இல்லாவிட்டாலும், யார் என்னை விட்டு விலகினாலும், நீங்க எனக்கு துணையாயிருங்கள் என்று நீங்கள் என்னிடம் ஜெபத்திலே கேட்டீர்கள். உன் வாழ்நாள் முழுவதும் நான் துணையாயிருப்பேன். கடைசி வரைக்கும் துணையிருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை புசியுங்கள். நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்திச்சுக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்.